Example 10 பாருங்க. Convert 5 3/7 into improper fraction. Improper fractionல மாத்த சொல்லிருக்காங்க. அப்ப இது என்ன fractionல இருக்குன்னா mixed fractionல இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது mixed fraction. அப்ப improper fractionஆ மாத்துறதுக்கு இப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. Whole number into denominator plus numerator by denominator. இது என்ன புரியுதா? Whole number அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? அது 5 into denominatorனா இந்த 7. 7 plus numeratorங்கிறது இந்த 3. இத போட்டுருக்காங்க பாருங்க. 5 into 7 plus 3 by denominator. இந்த 7 அப்படியே வந்துரும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். பாருங்க 5 7 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்றோம். 5 7s are 35. சோ இப்படி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 5 into 7 அதாவது whole number into denominator plus numerator 3 by denominator. புரியுதா? இப்போ பாருங்க 5 7s are எவ்வளோ 35 plus 3 by 7. இப்போ என்ன ஆகும் 35யும் 3யும் ஆட் பண்ணோம்னா 38 by 7. வேற எதுவும் இந்த சேம் டேபிளாலையும் ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 38 by 7ங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். இதுதான் இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன். சாரி ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் வந்து பிக் நம்பரா இருக்கும், டினாமினேட்டர் வந்து ஸ்மாலா இருக்கும். இதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 11 பாருங்க. எக்ஸாம்பிள் 11 பாருங்க. கன்வெர்ட் 17/3 into mixed fraction. ஃபர்ஸ்ட் சம்ல வந்து மிக்ஸ்ட்ல இருந்துச்சு, நம்ம இம்ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணோம். இது வந்துட்டு இம்ப்ராப்பர்ல இருக்கு, நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்த போறோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா எப்படி மாத்தணும்னு பார்க்கலாமா? இது வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 17/3 இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்தணும். அப்போ 3 ஆல 17 டிவைட் பண்ண போறோம். இப்போ பாருங்க 3 டேபிளால என்ன வரும், 5 3s are 15. பேலன்ஸ் என்ன 2 இருக்கா, 7ல 5 போயிட்டா 2, 1ல 1 போயிட்டா 0. ஸோ 2. இது என்ன, இது பேரு ரிமைண்டர். ஓகேவா? இது கோஷன்ட். இது வந்துட்டு டிவைசர் ஆர் டினாமினேட்டர் அப்படி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக எழுதுறேன். கோஷன்ட், ரிமைண்டர், இந்த ஃபார்மேட்ல தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், கோஷன்றது 5 5 போட்டுக்கணும், ரிமைண்டர் வந்து 2, டினாமினேட்டர் ஆர் டிவைஸுங்கிறது 3. இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் 11ஓட ஆன்சர். எக்ஸாம்பிள் 12 பாருங்க. சரவணாஸ் ஃபாதர் பாட் 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர் and 1 1/4 மீட்டர் ஆஃப் கிளாத். ஃபைண்ட் த டோட்டல் லெங்த் ஆஃப் த கிளாத் பாட் பை ஹிம். என்னன்னா கிளாத் வந்துட்டு 2.25 மீட்டர், 3/4னா 2.5 மீட்டர், 1.25 மீட்டர் கிளாத் வந்து வாங்குறாங்க. அப்ப அதோட டோட்டல் லெங்த் என்னன்னு கேட்டுறாங்க. அப்படி பார்த்தா டோட்டல்ங்கும் போது இது வந்துட்டு ஆட் பண்ணணும். வாங்கியிருக்க மொத்த கிளாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா டோட்டல் லெங்த் ஆஃப் த கிளாத். ஓகேவா? அது அவங்க வாங்கினது இருக்கு இல்லையா, 2 3/4, 2 1/2 பிளஸ் 1 1/4. இதெல்லாம் என்னது மீட்டர்ல இருக்கு. ஸோ அதை மீட்டர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க இது நம்ம வந்துட்டு மிக்ஸ்ல இருக்கு. இதை வந்து இம்ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ 4யும் 2யும் 4 into 2 plus 3/4 இது plus 2 into 2 plus 1/2 plus 1 into 4 plus 1/4. இது எப்படி வந்ததுன்னு புரியுதா? 4 into 2 மல்டிபிள் பண்ணி 3யோட ஆட் பண்றோம், கீழே வந்து டிவைசர் போடுறோம். அதே மாதிரி தான் 2 into 2 plus 1, then 4 into 1 plus 1. இப்போ 4 2s are 8, 8 plus 3/4 plus 2 2s are 4, 4 plus 1. ஸோ ப்ராக்கெட்ல இருக்கட்டும், by 2 plus 4 1s are 4, 4 plus 1 5. ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க, அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 8 plus 3 என்ன வரும், 11/4 plus 4 plus 1 5, 5/2 plus 4 plus 1 5, 5/4. புரியுதா? இப்போ பாருங்க
இது எல்லாத்துலேயும் வந்துட்டு டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் தான் சேமாக இருக்குது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணணும்னா மூணுலேயுமே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 2 4. ஃபஸ்ட்டு 2 டேபிளால் போகலாம். 2 2s are 4, 2 1s are 2, 2 2s are 4. தென் 2 டேபிளால் 2 1s are 2, இந்த 1 அப்படி இருக்கும், 2 1s are 2. அப்போ எல்சிஎம் வந்துட்டு 2 into 2 equal to 4. ஓகேவா, எல்சிஎம் வந்து 4. இப்போ 11/4க்கு நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேணாம், ஏன்னா டினாமினேட்டர் 4 அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5/4ம் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 5/2 தான் நம்ம இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, 5/2 எடுத்துப்போம், ஏன்னா இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், அதனால நான் அப்படியே விட்டுருக்கேன். 5/2 மட்டும். 2 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் 2ஆல். 5 2s are 10, 2 2s are 4. புரியுதா? சரி, இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணுவோம். இப்போ 11/4 ப்ளஸ் 5/2க்கு 10/4 கண்டுபிடிச்சிருக்குமா? ஸோ 10/4 ப்ளஸ் இந்த 5/4. இது புரியுதா? இப்போ பாருங்க, மூணுலேயுமே டினாமினேட்டர் 4. ஸோ ஒரு 4 எடுத்துக்குவோம். 11 + 10 + 5. ஓகேவா? இப்போ 11 10 5 இதுலேயும் ஆட் பண்ண போகிறோம். 11 + 10 என்ன வரும்? 21. 21 + 5 26/4. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 1s are 2, 3 2s are 6. இது வேறு எதுவும் வந்து டேபிளால் கேன்சல் ஆகாது. ஸோ 13/2. இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. அப்போ இது வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இப்போ 13 2ஆல் டிவைட் பண்ணணும். 6 2s are 12. பேலன்ஸ் வந்து 1 இருக்குமா? இது ரிமைண்டர், இது கோஷன்ட், இது டிவைசர். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல அந்த ஃபார்மேட்டில் எழுதுறது. கோஷன்ட் ஹோல் நம்பரை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, ரிமைண்டர் வந்து 1, டினாமினேட்டர் 2. இது வந்து மீட்டரில் போட்டுக்கணும். கொஷனில் அப்படி தானே இருக்குது, இது மறந்துடாதீங்க. ஸோ டோட்டலாக அவங்க வாங்கின கிளாத்தோட லென்த் என்ன பார்த்தீங்கன்னா 6 1/2 மீட்டர். ஆன்சர் லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் ஈக்குவல் டு 6 1/2 மீட்டர். ஆட் 3 2/4 + 7 2/5. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிப்போம். அப்போ 3யும் 4யும் மல்டிபிள் பண்ணோம். 3 × 4 + 2/4 + 7 × 5 + 2/5. புரியுதா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதோட ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆட் பண்ணி கீழே டினாமினேட்டர் போடும். ஸோ 3 4s are எவ்வளோ? 12 + 2/4 + 7 5s are 35. 35 + 2/5. இது எப்படி எழுதலாம்? 12 + 2 வந்து 14. 14/4. again 35 + 2 வந்து 37/5. இப்போ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா டினாமினேட்டர். அப்போ நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எல்சிஎம் எடுத்து பார்த்துலாம். 4 5. 2ஆல் 2 2s are 4, இந்த 5 அப்படி இருக்கும். அகெயின் 2ஆல் 2 1s are 2, இந்த 5 அப்படி இருக்கும். அகெயின் 5th டேபிளால் இந்த 1 அப்படி இருக்கும். 5 1s are 5. அப்போது எல்சிஎம் 2 × 2 × 5. 2 2s are 4, 4 5s are 20. 20 தான் எல்சிஎம். அப்போ 14/4 எடுத்துக்கோங்க. 4 வந்துட்டு எந்த டேபிளால் மல்டிபிள் பண்ணால் 20 வரும்னு பார்க்கணும். அப்போ 5ஆல் மேலேயும் 5. இந்த 4th டேபிள் சொல்லி பாருங்க, எது வரைக்கும் வரும்போது வரும் 20 அப்படின்னா 5 4s are 20. ஸோ 20. 14 × 5 எவ்வளோ வரும்? 5 4s are 20, பேலன்ஸ் 2, 5 1s are 5, 7. 70/20. ஓகேவா? அடுத்தது இது கண்டுபிடிக்கணும்.
37/5க்கு 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், மேலேயும் கீழேயும். 5 4s are 20, 37 into 4, 4 7s are 28, பேலன்ஸ் 2 இருக்கும். 4 3s are 12, 12 plus 2 14. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணலாம். 70/20 plus 148/20. காமனாக 20 வெளில எடுத்துக்கலாம். 70 plus 148. இதை ஆட் பண்ண என்ன வரும்? 148 70. 8 7 4 11. 1 மிச்சம் 1 2. 218/20. இதை வந்துட்டு சேம் டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சாரி 2ஆல் 2 1s are 2 0. இங்கே 2 1s are 2. இங்கே 1 வந்து சின்ன நம்பராக, ஸோ ஒரு 0. 9 2s are 18. ஓகேவா? 109/10. அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்துட்டு இம்ப்ராப்பரில் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போது 109-ஐ 10ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 10 டேபிள் என்ன? 10 1s are 10. இங்கே என்ன இருக்குது? இந்த 9 அப்படி இருக்கும். 9 வந்துட்டு 10 விட சின்னது இல்லையா, ஸோ 0. ஓகேவா? ஆன்சர் வந்துட்டு இது வந்து ரிமைண்டர், கோஷன்ட், டிவைசர். சாரி, இங்கே 0 வரும், கீழே வந்துட்டு 9 வரும். இது ரிமைண்டர். இப்போ வந்து இது எப்படி எழுதலாம்? 10 ரிமைண்டர் பை டிவைசர். 10 9/10. இதுதான் ஆன்சர்.